இவ்வளவு நில்லுடி. வண்டி அங்க நிக்குது, நீ பாட்டுக்கு பெருசா நடந்து வந்துகிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? பாக்கில போல அப்படியா? அதுலயே வாங்காத மாதிரி எப்படி போறா அப்புறம்? இது உன் காது செவிடா போயிடுச்சா என்ன? அடியே முட்டை கட்டியே, ஏன் கனிமொழியே? டேய், உனக்குலாம் வெக்கமான சூடு சொன்னெல்லாம் கொஞ்சம் கூட இல்லையாடா? இனிமே என்கிட்ட பேசாதன்னு சொன்னேன். எதுக்குடா என் பின்னாடியே வர? ஒழுங்கா ஓடிட்டு இல்லன்னா கல்லு கொண்டு அடிச்சு மண்டையெல்லாம் பேத்துருவோம் பாத்துக்க. நீ ஒரு காலேஜ் படிக்கிற புள்ள மாதிரியா பேசுற? கல்ல அடிப்போம் மண்டையை ஓடி பண்ணிக்கிட்டு எதுக்கு நீ இம்பிட்டு கோவப்படுற? இப்பதான் அந்த ராட்சசியை சமாளிச்சுட்டு வந்தேன், அடுத்து ஒன்னைய சமாளிக்கணுமா? இதுக்கு அந்த பூமாரியா பரவாயில்ல போல இருக்குது. எப்பா அழப்பாரு ஆள வாடி. டேய், ஏன்டா நீ இப்படி இருக்க? இல்ல தெரியாமதான் கேக்குறேன். இனிமே நீ என்கிட்ட பேசாதடா கலை, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்னத்துக்கு நான் உங்ககிட்ட பேசக்கூடாது? சொல்லுடி, என்னத்துக்கு பேசக்கூடாது? காரணத்தை சொல்லு, பேசாம இருக்கா? என்னாலதானே உனக்கு எல்லா பிரச்சனையும். என்கிட்ட பேசுறதால தானே எல்லாரும் உன்னைய திட்டுறாங்க. யாரு இப்ப என்னை என்ன சொன்னது? யாரு இப்ப உங்ககிட்ட பேசுறதெல்லாம் என்னைய திட்டினது? இதை பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. உனக்கு என்கிட்ட பேச விருப்பம்லாம் நேரடியா சொல்லிட்டு போ. இப்ப அடுத்தவங்களை வச்சு பேசாத. கலை, நீ ஏன்டா என் மேல இவ்ளோ பாசமா இருக்க? பூமாரி சொன்னதுல என்னடா தப்பு இருக்கு? நான் அனாதை தானே, உண்மையதானே அவ சொன்னா. செவில உன்னை விட்டுருவா பாத்துக்க. இன்னொரு மாதிரி அந்த வார்த்தைய சொன்ன ஒரு நிமிஷம் ஆகாது உன்னை அடிக்கிறதுக்கு. அவளுக்கும் சரி உனக்கும் சரி இந்த உலகத்துக்கே சரி, நான் இருக்கிற வரையும் நீ அனாதை கிடையாது. என்னடி, அப்பா அம்மா இல்லைன்னா அனாதை ஆயிடுவாங்களா? இப்படி பார்த்தா இந்த உலகத்துல அப்பா அம்மா இருந்துமே நிறைய பேர் அனாதையா தாண்டி இருக்காங்க. என்னடி வார்த்தை அனாதைன்னு? இந்த உலகத்துல எவ்வளவு கோடி மக்கள் இருக்காங்க. ஒருத்தர் மேல பாசமா இருக்கவும் ஒருத்தர் அன்பா நேசிக்கவும் எவ்வளவு பேர் இருக்காங்கடி. அப்படியெல்லாம் நல்ல மனசுக்காரங்க இருக்கிற வரையும் யாருமே அனாதை கிடையாது, புரிஞ்சுக்கோ. ஆஹா, இப்படி எல்லாம் டைலாக் விட்டா நான் அப்படியே உன்கிட்ட பேசிடுவேனா? நீ முதல்ல உன் லவரை சமாதானப்படுத்துற வழிய பாருடா. மீண்டும் மீண்டும் என்கிட்ட பேசுறது அவ பார்த்தானா கோவம் தான் வரும். பெரிய இவனாட்ட இனி என் மூஞ்சிலேயே முடிக்காதுன்னு அவகிட்ட சொல்லிட்டு வர. அவளனா உன் நிலைமை என்ன ஆகும்? நீ தானே அவ பின்னாடி போன, நீ தானே உன் அத்தை பொண்ணு அவளை துரத்து லவ் பண்ண. இப்ப வேணான்னு தூக்கி எறிகிற. அவ பேசுறது சரியில்லை, அவ்வளவுதான். இப்படி எல்லாம் யாரையும் காயப்படுத்தி பேசுறவளா எனக்கு ஒண்ணும் லவரா இருக்க அவசியம் கிடையாது. ஒருத்தர் மனசையே புரிஞ்சுக்கல, அவளா என்னைய எப்படி நல்லா பாத்துக்குவா, என் குடும்பத்தை எப்படி நல்லா பாத்துக்குவா? உன்னை நான் என்னதான் சொல்றதோ கலை, கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா. பொண்ணுங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. எந்த பொண்ணுக்கு தான் பிடிக்கும் தன்னோட லவ்வர் இன்னொரு பொண்ணை கூட்டு சுத்துறதும் அவ பின்னாடியே அலையிறதும்? தன்னை விட அவளைதான் முக்கியமா பாக்குறதும் எந்த பொண்ணுதான் ஏத்துக்குவா? ஏன் நீ ஏத்துக்கலையா? ஏய் முட்டாளே, நான் உன் ஃப்ரெண்டுடா. என்னவோ போ, நீ இப்ப முரட மாதிரி நடந்துக்கிற கலை. கொஞ்சம் உட்காந்து நிதானமா யோசி. நீ என்ன தப்பு பண்ணன்னு உனக்கே தெரியும். அத்தனை பேர் முன்னாடி அந்த இடத்துல அவளை அடிக்கலாமா? உங்க வீட்டுல அவ ரொம்ப ரொம்ப செல்ல பொண்ணு. அவ எவ்வளவு பெரிய குடும்பம். இதெல்லாம் உங்க வீட்டுக்கு தெரிஞ்சா ரொம்ப பிரச்சனையாகும்டா. பாரு கலை, கொஞ்ச நாளைக்கு நம்ம 2 பேரும் பேச வேணாம். முதல்ல அவளை போய் சமாதானப்படுத்து. உன்னை விட்டுட்டு இன்னொருத்துக்கு கூட நிச்சயம் ஆக போகுதுன்னு அவ ரொம்ப கோவத்திலயும் சோகத்திலயும் இருக்கா. இப்ப நீ தான் அவளுக்கு ஆறுதலா இருக்கணும். அவ உன்னை எவ்வளவு லவ் பண்ணியிருந்தா நீ கூப்பிட்டான்றதுக்காக அவ உன்னைய தேடி அந்த இடத்துக்கு வந்திருப்பா. ஆனா நீ அவளை அந்த இடத்துல அடிக்கிற. நான் உங்ககிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டாலும் நீ அடிப்பியடா? அது எப்படி உன்னை அடிக்க முடியும்? ஏன் ஏன் என்னைய உன்னால அடிக்க முடியாது? முடியாது. என்னால உன்னை திட்டவும் முடியாது, அடிக்கவும் முடியாது. அதான் எதுக்கு? எதுக்குன்னு எனக்கே தெரியல. போடி. இப்படி பைத்திய மாதிரி பதில் சொல்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்க மாட்டேங்குது. உன்னை என்னவோ பண்ணு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். தயவு செஞ்சு அவளை போய் சமாதானப்படுத்து. சரி சரி, அதெல்லாம் என் ஆளு சமாதானம் ஆயிடுவா. உதா 10 ரூபாய்க்கு முட்டாய் வாங்க கொடுத்தா போதும், சிரிச்சுக்கிட்டே என் முன்னாடி வந்துருவா. நீ வா, வீட்டுக்கு கிளம்பலாம். இவ்வளவு அலட்சியமா இருக்காதடா. ஒருத்தவங்க உன் மேல உண்மையா இருக்காங்கன்னா அவங்களை அலட்சியப்படுத்தாத. இப்ப கிடைக்கிற இந்த அன்பு அப்புறம் நீ தேடும் பொழுது உனக்கு கிடைக்காம போயிடும். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோ. சேரடி புரிஞ்சுக்கிறேன். வாட்டி போடலாம். போவர சீனா காட்டாடா இவ வேற. ஊர் உலகத்துல 9 ஃப்ரெண்டும் வச்சிருக்கோம்லாம் நல்லா இருக்கான். ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நான் பண்ற கஷ்டம் இருக்கு. எப்பா வா போலாம். ஐயப்பாரு நல்லா வெங்காயம் இருக்குடா. வட்டா எனக்கு வச்சு சிரிச்ச மாதிரி தான் பேச. இப்போ உன்னைய பார்க்க எப்படி திரும்ப இருக்கு? உங்க ஆச்சி இருக்க, அருமா ஆச்சி. அப்படியே அந்த ஆச்சிக்கு சுடிதார் போட்டு விட்ட மாதிரி இருக்கு. அப்ப என்னைய பார்த்தா கிழவியாட்ட இருக்கா உனக்கு? அத கூட புரிஞ்சுக்க தெரியலடா. உங்ககிட்ட நின்னு பேசுற மாதிரி என்னைய சொல்லண்டா. அடி சும்மா சொல்லண்டி. நீ அழுகுதான் இல்லன்னு சொல்லல. எவ்வளவு தூரம் நீ நடந்து போவ? சரி சரி போ. பள்ளி பசங்க குடிச்சுக்கிட்டு அங்கதான் நிப்பானுவேன். போ. என்னடா இது வேகமா போன வண்டி யூட்டர்ன் அடிக்குது. பிரேக் எதுவும் பிடிக்கலையா? ஏய் ஏன்டா அப்படி பண்ற? நான் என்னடா பண்றேன்? நீ வந்து வண்டியில உட்காருடா, வீட்டுக்கு போலாம். உங்ககிட்ட ஒரே ரோதனையா இருக்கு எனக்கு. கடவுளே. வாடி. நான் இல்லாம உன்னால எதுவும் பண்ண முடியாது, நீ இல்லாம என்னாலையும் எதுவும் பண்ண முடியாது. வந்து தொலை. ஓ, அப்ப எல்லாத்துக்கும் நான் உன்னையே கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியோ? என்னால தனியா போக முடியாதா? காலி பசங்கள என்ன பண்ணிடுவாங்க? இனிமே எதுக்குமே உன்னை கூப்பிட மாட்டேன். எல்லாமே நானா தனியா தான் செஞ்சுக்குவேன். பேசுவோமா? நீ பேசாம எப்படி இருப்ப? நாளையில இருந்தா உனக்கு காலேஜுக்கு லீவ் ஆச்சே. ஏன் தோணை எப்படி உனக்கு தேவைப்படும்? ஏடி நீ அம்மா பெரிய லம்பாடின்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா? பாக்குறதுக்கு தான் ஊமை கொட்டா மாதிரி இருப்ப, ஆனா ஊரையே ஏமாத்தி வித்துருவடி நீ. வாட்டி. என்னடா சந்தோஷமா? எப்படி அக்கா பாத்திருக்க மாப்பிள சூப்பரா இருக்காப்லையா? பெரிய கோடீஸ்வரங்கடா, நல்லா வசதியா இருக்காப்ல இல்ல? ஆனா அப்படி காமிச்சிக்கவே இல்ல பத்தியா? நம்ம கிட்ட எவ்வளவு சாதாரணமா பழகிட்டு போனாங்க பாரு. ஆமாக்கா, கோடி கொடுத்தாலும் இப்படி ஒரு மாப்பிள்ளைய தேடி பிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நீ தேடி பிடிச்சிருக்க போல இருக்கு பிள்ளைக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. ஏக்கா இன்னொன்னு, தாய் மாமா மாதிரியே நான் தான் செய்வேன். வேற யாருடா இருக்கா எனக்கு? நீ தானடா செய்யணும்.
நிச்சயத்துக்கே நான் யாரையும் கூப்பிட்டேனா? உன்னைய மட்டும் தானே கூப்பிட்டேன். அது மாதிரி கல்யாணத்துக்கு உன்னைய மட்டும் தான் கூப்பிடுவேன். ஆனா என்ன, உன் பொண்டாட்டி தான் ஒரு மாதிரி சுத்திக்கிட்டு நிக்கிறா. நம்ம வீட்டுக்கு நீ கூப்பிட்டுமே அவ வரலன்னு சொல்லிவிட்டாளா? அக்கா, அவளை பத்தி இப்ப நீ எதுவும் பேச வேண்டாம். நான் இப்ப சந்தோஷமான மனநிலையில இருக்கேன். அப்புறம் என்கிட்ட எதுவும் பேசி என்ன டென்ஷன் ஆகாதக்கா. அதுக்குள்ளடா டக்ளஸ், நான் என்ன சொல்ல வரேன்னா, 1000 தான் இருந்தாலும் நீ அவகிட்ட சண்டை போட்டுக்க கூடாதுடா. அவ உன் பொண்டாட்டி, அப்புறம் அவளுக்கும் கோவம் இருக்குமா இல்லையா? அதுக்குன்னு உன்னைய விட்டுட்டு அவங்க அண்ணன் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுமா? நீ பேசுறதுல எனக்கு சரியா படல பாத்துக்க. டேய் டேய் டேய், ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி தாண்டா கறக்கணும். இவ்வளவு உன் வழிக்கு கொண்டு வா, அதுலதானே இருக்கு யுத்தியே. இப்ப பாரு, உன் மச்சன வீட்டுக்கு போய் உன் பொண்டாட்டி உக்காந்துக்கிட்டான்னு சொல்ற. அடுத்து வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் யாரு செய்வா? நம்ம அம்மா தானடா. ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்கணுமா? பாரு, முத வேலையா போயிட்டு அவளை நீ வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வா. ஏக்கோ, அவ என்ன வீராப்பா பேசிட்டு போனா, உங்க அண்ணன் வீட்டுக்கு நான் போனாதான் அவ வருவாளா என் கூட. அப்படியெல்லாம் நான் ஒண்ணும் மானம் கட்டவன் கிடையாதுன்னு அவ மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லி விட்டுட்டா. இதான் நீ பண்ற பெரிய தப்பு. நான் சொல்றத நீ புரிஞ்சுக்கவே இல்ல. ஃபங்க்ஷன் தான் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல. உன் பொண்டாட்டிய கூட்டியாந்து குடும்பம் நடத்துற வழிய பாரு. அவ மைனிக்கும் அவ அண்ணனுக்கும் தான் நம்ம ஆகாதவங்க. நான் உன் பொண்டாட்டி கண்ணுக்கு நம்ம பச்சை மண்ணா தெரியணும். அவ நம்மள பாக்குற பார்வை ஒவ்வொன்னும் இவங்கள மாதிரி ஒரு நல்லவங்க இந்த உலகத்திலேயே கிடையாதுங்கிற மாதிரி பாக்கணும்டா. என்ன சொல்றது புரியுதா? உன் தங்கச்சி எங்க போயிட்டா? மாப்பிள்ள அவ கூட வெளியில போகணும்னு சொன்னாரு. எங்க அவள ஆளையே காணோம்? மீ மார்னிங்ல இருந்து வீட்டுல அடைஞ்சு கிடக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அதனாலதான் கொஞ்சம் ஃப்ரீயா வெளியில போயிட்டு வரேன்னு அனுப்பி வச்சேன். என்னப்பா வீராணி, அவளுக்கு கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணியாச்சு. இனி அவளை அங்க இங்கன்னு எங்கேயும் அனுப்பாத, புரியுதா? மீ அதுக்காக அவளை என்ன வீட்டுக்குள்ள அடைச்சே வைக்க முடியுமா? அவ சின்ன பொண்ணு மாமி. நம்ம விருப்பத்துக்காக எதுவும் சொல்லாம கல்யாணத்துக்கு ஓகேன்னு நிச்சயம் வரைக்கும் வந்திருக்கா. அவளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த நம்மளும் கொடுக்கணும் இல்லையா? ஓகே வீரா, உன் பொறுப்பு தான். இந்த கல்யாணத்துல மட்டும் எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கணும். நான் இருக்க மாமி. என் தங்கச்சி என்ன மீறி எதுவும் பண்ண மாட்டா. சரிக்கா, அப்ப நான் கிளம்பட்டுமா? உடம்ப பாத்துக்க, அப்பப்ப வீட்டு பக்கம் வந்துட்டு போ. இதுக்குடா உன் பொண்டாட்டி மறுபடியும் என்னை அசிங்கப்படுத்தவா? அக்கா, என்னக்கா, அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்க்கா. அடுத்த முறை நீ வரும்பொழுது அவ எப்படி மாறி இருக்கான்னு மட்டும் பாரு. உங்க பூமாரி பாப்பா கல்யாணத்துல எல்லா வேலையும் அவ தான் இழுத்துப்பட்டு செய்ய போறா. அதுக்கு இன்னும் 2 வருஷம் கிட்ட இருக்குடா. சரி, அப்புறம் உன் மச்சன வீட்டுல எப்படியும் எல்லாத்தையும் உன் பொண்டாட்டி சொல்லிருப்பா. அவங்களா வந்து பேசினாலும் நீ எதுவும் கோவத்தை காமிச்சுக்காத, புரியுதா? கோவத்தால சாதிக்க முடியாததை கூட குணத்தால சாதிக்க முடியும். சாதுரியமா இருந்து சாமத்தியமா நடந்துக்கணும்டா. பார்த்து பத்திரமா போ. என்ன? சரிக்கா, வாரேன். அப்புறம் போகையில என்னோட பழைய ட்ரெஸ்ல எடுத்து வச்சிருக்கேன், கொண்டு உன் பொண்டாட்டிக்கிட்ட கொடு. சரிக்கா. இப்படி தூரம் என்னைய மதிச்சு உன் வீட்டுக்கு வர சொல்லி எனக்கு இவ்வளவு பெரிய உபசரிப்பு கொடுக்குறீங்க. அதையே என்னால மறக்க முடியாதுக்கா. ஏக்கா, கடைசி வரைக்கும் நம்ம இப்படியே இருக்கணும்க்கா. எனக்கு அது மட்டும் போதும். உனக்கு நான் இருக்கேன்டா, நீ கவலைப்படாதடா. என்ன உன் கைய காலா நினைச்சு கேக்குறேன்னு நான் அந்த வீட்டுக்கு போகலன்னு என்ன ப்ளீஸ்ண்ண. அந்த ஆளு உன்னை எப்படி அசிங்கப்படுத்தினா? நீ எப்படின்னு கொஞ்சம் கூட அதை பத்தி கவலையே இல்லாம இருக்கு. எனக்கு என் உசிரியே போற மாதிரி இருக்குன்னு. என்ன அப்ப மாப்பிள்ளை என்னை அசிங்கப்படுத்திட்டாரு? என் கழுத்தை பிடிச்சே வெளியே தள்ளினாரு. என்ன அப்ப அந்த மனுஷன் கழுத்தை பிடிச்சு வேற வெளியே தள்ளுவானா உன்னைய? ஏய் தங்கம், ஒரு பேச்சுக்கு கேட்ட. அப்படி தள்ளினாலும் அதையும் நீ வாயை மூடிக்கிட்டு வாங்கிக்கிட்டு தான் வருவ போல இருக்க. தங்கம், உண்மையா என்ன நடந்ததுன்னு சொல்லி தொலைங்க. நீ உன் அண்ணனமே மாறி மாறி பேசிக்கிட்டா நான் என்னன்னு புரிஞ்சுக்கிறது, ஏதுன்னு புரிஞ்சுக்கிறது? மைனி வேணாமா? வாய மூடியா, என்னன்னு சொல்லு தங்கம். வீட்டுக்கு அண்ணன் குழம்பு கொடுக்க வந்துச்சு இல்ல, காபி போட்டு கொண்டு வரேன், சேர்ல உட்காருன்னு சொல்லி உட்கார வச்சுட்டு போய் காபி எடுத்துட்டு வந்து கொடுத்தா மைனி. அண்ணனும் குடிச்சுக்கிட்டு இருந்தது. என்ன சரின்னு இந்த குழம்பு ஊத்திக்கிட்டு மிளகா டப்பாவில மிளகாத்தூளை கொட்டி தரேன், எடுத்துட்டு போய் மணிக்கிட்ட கொடுன்னு சொன்னேன். மிளகாத்தூளை கொட்டி கொடுன்னு சொன்னேன். பரவே அந்த பாவி சாண்டால ஒரு படிபாவி பையனை என் தலையில கட்டி வச்சிருக்கீங்களே, ஒரு வீணா போன வெண்ண பையன். அந்த பாவி பையன் என்ன காரியம் பண்ணா தெரியுமா? என் அண்ணனை, யார் அண்ணனை, யாரும் அண்ணனை, என் செல்ல அண்ணனை, என் தங்க அண்ணனை, அந்த பாவி பையன் என்ன பண்ணான்னு தெரியுமா? இந்த ஒத்த நொடி என் அண்ணன் உடம்புல உசிரியே இல்லாததை நான் என் கண்ணால பார்த்தனே. மைனி, என் வாயால அதை நான் எப்படி சொல்லுவேன் மைனி? அதை நான் எப்படி சொல்லுவேன் உங்ககிட்ட? அந்த படுபாவி செஞ்சதுல ஆவோ நான் நினைக்க என் உசிறு போயிடும் போல இருக்கே மைனி. மைனி ஒன்னு சொல்றேன், நான் செத்துட்டாலும் என்னைய எங்கேயே வச்சு வச்சிருங்க மைனி. அந்த பாவி பைய மூஞ்சில கூட என்னைய காட்டாதீங்க மைனி. எனக்கு நீங்க செய்யணும்னு எதுவும் கடமை இருந்துச்சுன்னா இதுதான் மைனி என் கடைசி ஆசை. இதை மட்டும் சத்தியமா நிறைவேற்றி வச்சிருங்க மைனி. என்ன ஆச்சுன்னு சொல்லுன்னு அப்பதான் ஒப்பாரி வச்சுக்கிட்டு நிக்கிறேன். சுத்தி வளைச்சு மூக்க தொடாம நேர என்ன நடந்ததுன்னு மட்டும் சொல்லு. என்ன நீ அது ஏதோ உளறிட்டு கிடக்குது பைத்தியம் மட்டும், அதுகிட்ட போய் சொல்லுங்கிற. கொண்டு போய் கொடுத்த கருவாட்டை குழம்பு சாப்பிட முடியலன்னு என் தங்கச்சி இங்க வந்து இப்படி புலம்பிக்கிட்டு நிக்கிறா. தட்டுல சோத்த போட்டு நல்ல 2-3 கருவாடை வச்சு 3 நல்ல தோணை ஊத்தி குழம்பு போட்டு எடுத்துட்டு வந்து கொடு. சாப்பிட்டு அமைதியா ஆயிடும். அப்ப இவ்வளவு பெரிய காரியம் நடந்தும் எனக்கு சோறுதான் முக்கியம்னு நீ நினைச்சிட்டியானே? அப்ப நான் உன் வீட்டுக்கு வந்தது இந்த ஒரு வாய் சோத்துக்கு தான் நீ நினைச்சிட்டியானே? என்னைய அவ்வளவு கேவலமா நினைச்சிட்டியானே?
என்ன அவ்வளோக்கு எவ்வளவு மனவலண்ண? என்ன அவ்வளோ பெரிய அநியாயம் உனக்கு நடந்திருக்கு? அந்த எடுபட்ட பையன் வாழ்க்கைய வேணான்னு தூக்கி எந்திட்டு நான் வந்திருக்கேன். உனக்கு அதெல்லாம் தெரியல. ஒரு வேளை சோறு போடுன்னு ஒரு வார்த்தை ஈஸியா சொல்லிவிட்டியே என்ன? ஏய், நீ வந்தது வராதமா உள்ள கைய கூட கழுவாம சோத்து தட்ட தானடி தூக்குவ. அதுக்கு தான் சொல்றாரு உன் அண்ணன். என்ன ஆச்சுன்னா, நான் என் அண்ணனுக்கு காப்பியை கொடுத்துட்டு சேர்ல உட்கார வச்சுட்டு மிளகா டப்பாவை எடுத்து மிளகாத்தூளை கொட்டிக்கிட்டு இருந்தேனா? ஐயோ, மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாளா? என்னடா இவன்? நீ உன் புருஷன் மண்டியில எங்கேயும் அடிச்சு விட்டானா? பைத்தியம் எதுவும் பிடிச்சிருக்கா அவனுக்கு? நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரி திரும்ப 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 அதையே சொல்ற. அடுத்து என்ன ஆச்சு அதை சொல்லி தொலை. அதான் வைரி, என் அண்ணனுக்கு காப்பியை போட்டு கொடுத்துட்டு அவரை சேர்ல உட்கார சொல்லிட்டு அந்த வாளியை கொண்டு போய் கழுவி அதுல நீ கேட்ட மிளகாத்தூளை கொட்டலாம்னு கொட்டிக்கிட்டு இருந்த. ஐயோ, முடியலடா, என்னால சுத்தமா முடியலடா சாமி. அம்மா தாயே, நீ என்ன ஆச்சுன்னு சொல்லவே வேணாண்டா அம்மா. நீ உன் வீட்டுக்கு போகவும் வேணா, உன் புருஷனை நீ எதுவும் கேட்க வேணாம். தயவு செஞ்சு சொத்த போடுற. உன் அண்ணன் சொன்ன மாதிரி சொத்த தின்னுபிட்டு இங்கேயே படுத்து தூங்கு. யாரும் கேட்க வேண்டாம், யாரும் கேட்க வேண்டாம். என் மலை கவலை என்னெல்லாம் பட போகுது. யாரு இருக்கு நடந்தாடியா? நான் யாருக்கிட்ட போய் சொல்லுவேன்? என் அண்ணன் பாவம், இப்படி ஒரு அநியாயத்தை யாராவது தாங்குவாங்களா? யாராவது தாங்கிக்கிட்டு அமைதியா இருப்பாங்களா? என் உத்தம ராசா, என் அண்ணன், என் தங்கம், என் செல்லம். ஏய், கண்ணு தெரியாதவள, உன் அண்ணன் அந்த பக்கம் இருக்காருடி. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்களே, இந்த பக்கம் வந்துவிட்ட? அட பைத்தியக்கார பிள்ளை, நான் ரொம்ப நேரமா இங்கே தான் நிக்கிறேன். இதை கொள்படுத்த போய் என்னென்னவோ பைத்தியம் மாதிரி பண்ணிக்கிட்டு நிக்கிறேன். ஆமா, நான் பைத்தியம்தான், நான் பைத்தியம்தான். நான் பைத்தியமா இல்லாத இருந்திருந்தா அந்த பையன் அப்படி நடந்துகிட்டும் போதே அவனை பலர்னு 4 அரை விட்டுருக்க மாட்டேன். ஏண்டா எடுபட்ட பயல பண்ணாட, உனக்கு இந்த வாழ்க்கை யாராலடா வந்துச்சு? இந்த வாழ்க்கை வாழறதுக்கு யாரடா காரணம்? 5 வட்டிக்கு 10 வட்டிக்கு கடவாக்கி என் அண்ணன் உனைய கொசு மருந்து அடிக்கிற வேலைக்கு அனுப்பி விட்டுருக்காரே. ஒருவேளை கஞ்சிக்கு வழி இல்லாத பையன் நீ பண்ணல 3 வேலையும் உனக்கே திங்கிறனா? அதுக்கு யாரு காரணம்? என் அண்ணன் தானே காரணம்னு நல்லா நாக்க புட்டுக்கிற மாதிரி நான் ஆண்டுகிட்டு தொங்குற மாதிரி கேட்டுட்டு வந்துவிட்டனே. ஏங்க, உன் தங்கச்சி சொல்றதெல்லாம் பார்த்தா இனி ஆயுசுக்கும் அந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டா போலையே. மைனி, உண்மைதான் மைனி, போக மாட்டேன் மைனி, அந்த பக்கமே போக மாட்டேன். இனி செத்தாலும் அந்த பையன் முகத்துல கூட முழிக்க மாட்டேன் மைனி. அரதே மைனி, இந்த இருக்க வேற யாரும் இல்ல, என் புருஷன் தான். டக்ளஸே, அத்தா ஜாமி, உன் புருஷன் வெளியில தாண்டி நிக்கிறான். எதுக்கு இப்படி புடிச்சு தள்ளி எடுத்துட்டு போற? அம்மா, இம்புட்டு நேரம் என்ன பேச்சு பேசுனா? இப்ப புருஷனை பார்த்தது பாயிராளே பாச்சலா? எதுக்கு எங்க வந்த? நான் இந்த பக்கமே வராதுன்னு சொல்லிட்டு வந்தேன். தங்க, என்னடி பண்ற நீ? அந்த மனுஷனை வெளியில நிக்க வச்சு பேசுற? உள்ளார கூப்பிடு. டக்ளஸே, உள்ள வாப்பா. மைனி, எதுக்காட்டாலும் உள்ள கூப்பிடுற? இப்ப தங்க, உன் வாய்க்குல நான் ஏதாவது சொல்லிட போறேன். பாரு, நீயே கூப்பிடலாம், அந்த மனுஷன் உள்ள வரமாட்டாரு. கெட்டது இல்லாத சேர்ந்து எங்க மரியாதையை கெடுத்து விடாத. அந்த ஆளு அவன் அக்கா உள்ள கூப்பிட்டு வச்சுக்கிட்டு உன்னை அசிங்கப்படுத்துறது நியாயமா? இந்த அக்காவடி, எந்த அக்காவை சொல்ற? ஐயோ, குடிய கெடுத்து போட்டாலே பாவி. தங்கம், ஐயோ போச்சா. இந்த அக்கான்னு சொல்ல போறியா இல்லையா? மைனி, உங்களோட மைனி இருக்கா பாரு, புருஷனுக்கு பெரிய பொம்மாவ. அரே, அந்த சிலுக்கு சொர்ணமா? அவ எப்ப வந்தா உன் வீட்டுக்கு? அவ என்ன பண்ண? இதுக்காக தான் காலையில இருந்து அண்ணன் தங்கச்சியை வாய் மூடு பொத்திக்கிட்டு இருந்தீங்களா? ஒழுங்கா என்ன நடந்துச்சுன்னு சொல்ல போறியா இல்லையா? இனி அண்ணன் காப்பியை குடுத்துட்டு உன் அண்ணனுக்கு காப்பி குடுக்கறது, டீ குடுக்கறதுல அப்புறம் இருக்கட்டும். என்ன ஆச்சு அத சொல்லு. அதான் சொல்றேன் இல்ல, எனக்கு ஆரம்பத்துல இருந்து சொன்னாதான் புரியும். தூக்கி மட்டும் குறவழியில மிதிச்சல தெரியும் உனக்கு. இனிமேல் சொல்ற வேற சொல்ற சொல்லுடி. ஆனா நீ இருக்க பாரு தங்கம், நீ இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சாலே போதும், நல்லா இருக்கிற குடும்பத்துல நாரதர் கணக்கு தான் உண்டாகும். ஆமா, இன்னைக்குதான் எல்லாரும் கண்டுபிடிச்சாரு இவரு. அதிசயமா சொல்றாரு. தங்கச்சி வீட்டுக்கு வந்தாலே யாரை இழுத்துக்கிட்டு தானே வருவா. ஐயா, துறக்கிறவள பாரு அமுக்குனி. என் மைனிகாரி வந்து என்ன பண்ணா? மைனி, அண்ணன் காப்பியை குடிச்சுக்கிட்டு சேர்ல உட்கார்ந்து இருந்ததா? ஏய், அததான் சொல்ல வர. சத்த இருங்க தங்கம். ஐயோ, இந்த பக்கம் வர இந்த மனுஷன் ஏன்றாரு, இந்த பக்கம் இது ஏங்குது. என்னடா இது ரெண்டு கத்துறத பார்த்தா நமக்கு ஆய் வந்துரும் போலயே. இனி மைனி அண்ணன் சேர்ல உட்கார்ந்து இருந்ததா? என் புருஷன் அவங்க அக்கா ரொம்ப நாள் கழிச்சு வந்த சந்தோஷத்துல அண்ணனை எழுப்பிட்டு மைனிய உட்கார வச்சுட்டாங்க. மைனி, இந்த பாவி சண்டையில அவ அக்கா முன்னாடி சீனை போடணுன்றதுக்காக என் அண்ணன் உட்கார்ந்து இருந்த சேர மைனி கிட்ட எடுத்து கொடுத்து விட்டாரு. என் அண்ணன் நிலகால நிக்குது. அந்த சிறுக்கி கால மேல கால போட்டுக்கிட்டு என்ன லம்பாடியா உட்கார்ந்து இருந்த தெரியுமா? என்ன இது போய் என்ன தகனி பேசுறது? அந்த புள்ள பெரிய இடத்துல இருக்கிற புள்ள, அது கொஞ்சம் பகுமானதான் இருக்கும். நம்ம அப்படியா என்ன நானு சீமில இல்லாமல வந்துட்டா கீழே உட்காந்து இப்ப என்ன என் வேட்டி கரையா போகுது? சும்மா பேசிக்கிட்டு அங்கே இருக்கணும்னு நினைச்சா எப்படி வேணா இருக்கலாம் தங்க. எண்ணெயை ஊத்தி எரியவும் வைக்க முடியும், எரியறது தண்ணியை ஊத்தி அணைக்கவும் முடியும். எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. வேற என்ன செஞ்சா மைனி? அப்புறம் என் வீட்டுல என் மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். பெரிய கொடிசோர பாபுல நாங்க கோயில்ல சோறு போடுறோம். இல்லாதவங்களெல்லாம் வந்து சாப்பிட சொல்லுன்னு நக்கலும் நையாண்டியுமா பார்த்து பேசுனா மைனி அண்ணனை பார்த்து. அதை பார்த்துக்கிட்ட நீ சும்மா வாங்கிருந்த இல்லையே? அப்பவே நான் வார்த்தைக்கு வார்த்தை எழுத்து கட்டினேன். என் அண்ணன் தான் அமைதலாருன்னு என் வாய கட்டிடுச்சு மைனி. அந்த சிரிக்கி அப்படியெல்லாம் பண்ணிருக்கா? நீ என்னன்னா அவளை போய் சும்மா விட்டுருக்க. அவளுக்கு என்ன அம்பிட்டு கொழுப்பு? வயசுல பெரிய மனுஷன்
உன்னைய நிக்க வச்சுட்டு அந்த சிரிக்கு கால் மேல கால போட்டுக்கிட்டு உட்காந்துருக்காளா? அவளுக்கு அவ்வளவு துணிச்சு வந்துருச்சா? அப்படி இடத்துக்கு யார் கொடுத்தது? இல்லனா அந்த சிரிக்கு கல்யாணம் நடந்திருக்குமா? இல்ல எதுவும் நல்லது கெட்டது நடந்திருக்குமா? நன்றி கெட்ட சிரிக்கி. ஏய், அந்த பிள்ளை மாதிரி நீயும் நடந்துக்காத. இல்ல நான் சும்மா விட போறது இல்ல. இப்பவே போய் அவளை கேக்குறேனா இல்லையான்னு பாரு. வான்னு கூப்பிட்டா வர முடியாத உன்னால? என்ன மச்சான், முடிவோடதான் உங்க தங்கச்சி வந்திருக்காளா? என் கூட அவளுக்கு வாழணும்னு விருப்பமா? இல்ல இங்கேயே இருந்துக்கறல வாழ வெட்டியா? உங்க பொண்டாட்டி வாழறதோ வாழ வெட்டியா இருக்கிறதோ உங்களுக்கு உங்க பொண்டாட்டிக்கு உள்ள விஷயம். அதுக்கு முதல்ல நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஐனி சும்மா இருப்புல. அப்ப டக்ளஸ், நாக்குல என் புருஷனை எந்த விதத்துல குறைஞ்சிட்டப்பா? உட்கார்ந்திருந்த மனுஷனை எழுப்பி நிக்க வச்சுட்டு உன் அக்கா ஹரிய உட்கார வச்சியாம சேர்ல. இதெல்லாம் எந்த ஒரு நியாயம்? நல்லா இருக்காப்பா? சொல்லு. உன்னை அந்த மாதிரி இந்த வீட்ல என்னைக்காவது நடந்திருக்குமா? இல்லாதவையா பல்லாதவையா தெரிஞ்சுதானே என் நாத்தனார உனக்கு கட்டி வச்சா? நீ இப்பலாம் ரொம்ப இருமாத்தம் பண்ணிக்கிட்டு நிக்கிறியே. 4 காசு சம்பாதிக்கிறன்ற திமிர்ல நாய் பையெல்லாம் இப்ப நம்மள மதிக்க மாட்டேங்குது. தங்க, இனி உன் வீட்ல அது நடந்துருச்சு இது நடந்துருச்சுன்னு இந்த பக்கம் வர்ற வேலையை விட்டுடு. என்ன மச்சான் இதெல்லாம் நீங்க சொல்லிதானா? இல்ல மச்சான், அப்புறம் என் அக்காவை பத்தி உங்களுக்கு தெரியும்ல மச்சான். இப்ப என் அக்கா முன்னாடி நின்னதால உங்களுக்கு என்ன அப்படியே அவமானமா போயிடுச்சு? இல்ல வேற எதுவும் உங்களை நான் தரக்குறவா நடத்துறேனா? ரொம்ப அசிங்கமா இருக்கு மச்சான். நீங்க இப்படி எல்லாம் குடும்பத்துல சண்டை வாங்கி வைப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. ஏய், வர விருப்பம் இருந்தா வா, இல்லன்னா இங்கேயே இருந்துக்கோ. உன்னால எனக்கு ஒண்ணும் கொட்டல. அக்கா சொல்லிட்டு தான் போடுச்சு. ஆய குளிப்பாட்டி நடு வீட்டுல விட்டாலும் அதோட புத்தி. தம்பி, நான் என் பொண்டாட்டி கிட்ட தான் பேசுறேன். தகுதி தராதரம் பார்த்து நாங்களும் பொண்ணு எடுத்திருக்கணும். அதெல்லாம் பார்க்காம விட்டதுதான் இப்போ எங்களுக்கு தலைகுனிவா இருக்கு. நானும் சரின்னு வாய மூடிக்கிட்டே இருக்கேன். அமைதியா இருக்க மாமா. நாங்க தகுதி இல்லாதவங்க தராதவரம் இல்லாதவங்களாவே இருந்தா போறோம். நீங்க ஒண்ணு எங்களால தலைகுனியா வேணாம். வீட்டுக்கு வரதால போறதால தானே இப்படி எல்லாம் பேசுற. இனி ஒரு வாசப்படியே நாங்க மீதிக்கல. என் தங்கச்சிக்காக தான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு போறேன். இல்லன்னா நடக்கிறதே வேறையா இருக்கும் டக்ளஸ். பாவம், வாயிலா பூச்சி வெள்ளந்தி. தயவு செஞ்சு அவளை கஷ்டப்படுத்தாத. எதுவா இருந்தாலும் எங்களோட முடிச்சுக்கோ. எங்களை பழி வாங்குறன்ற பேர்ல அவ வாழ்க்கையில விளையாடாதீங்க. மாமா, இதெல்லாம் யாரு சொல்லி கொடுத்திருப்பான்னு தெரியாது. எல்லாம் அந்த கண்ணாடி புடிய போட்டுக்கிட்டு கருப்பு சூனியக்காரி ஒருத்தி இருப்பாள. இந்த சூனியக்காரி சிரிக்கி பண்ண வேலையா தான் இருக்கும். என் அண்ணனுக்காண்டி அவளை நானும் சும்மா விட்டுருந்தேன். நம்ம கோடாரிதான் நம்மள வெட்டுன்ற கதையா? எல்லாம் பாலுக்கு பாம்ப பார்த்து வச்சிருக்க மாமா. நானு பணத்துக்குள்ள மரியாதை கூட இப்பெல்லாம் பந்ததுக்கு கிடையாது. அங்க தயவு செஞ்சு போயிடுமா. என் புருஷன் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, அவமானப்பட்டாலும் பரவாயில்ல. இப்படி என் புருஷனை யாரும் வீடு ஏறி பேசுனது கிடையாது. நீ வேணாமா போ, உன் குடும்பத்தை சொல்லியே நீ பாத்துக்க. இந்த சிரிக்கி இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ சொல்லல. அது இல்ல என்ன, அவளை விளக்க மாத்தாலே அடிச்சாதான் அவ திருந்துவா. அவளை நான் சும்மா விட போறது இல்ல. அவ மூஞ்சி மகரையில உடைக்கிறதா இல்லையான்னு பாரு. அவளுக்கு எப்படியாப்பட்ட மாப்பிள்ள பார்த்தா நமக்கு என்ன? நமக்கிட்ட எதுக்கு வந்து சொல்லி கட்டுற? நம்ம என்ன சோத்துக்கு நம்மள நிக்கிறோம்? வாங்கி தின்ன சிறுக்கி. ஏய் நிப்பாட்டியா?